நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான பாஸ்தா பண்ண போகிறோம். நான் பாஸ்தாவை நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள். ஒரு பாக்கெட் பாஸ்தாவை நல்ல தண்ணியில் நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு இதை வடிச்சுக்கிடுவோம். தக்காளி போட்டு இந்த உப்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கு வந்து தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கி ஆயில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தக்காளியும் அந்த மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து போடும்போது அந்த புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கணும். எப்பயுமே வந்து பாஸ்தா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அவ்வளோதான். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஆயில் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இனி நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டது வந்துட்டு கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா நம்ம அதில் வந்து பாஸ்தாவை சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி. இது லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூலுக்கு. இதில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வந்து நல்லா சாப்பிடலாம். இதில் பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஆயில் வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த ஆயில் வர அளவுக்கு நம்ம வந்து அதை வச்சுட்டா போதும். இதில் இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருந்து வேக வச்சு பாருங்கள். நம்ம நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துருக்கோம் இந்த பாஸ்தா. இதை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருக்கும் போது நல்லா அந்த இதுக்குள்ளார போய் நல்லா சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இதில் உங்களுக்கு வேணும்னா ஏதாவது காய்கறிகள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் போட்டுக்கிறலாம். பாருங்களேன். இப்போ கொஞ்சம் இப்படி இருக்கட்டும். ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க. லேசாக அந்த மிக்ஸி ஜார் வந்து கழுவுனாலும் நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் நம்ம வச்சுருக்கணும். வச்சுட்டு தான் அந்த புளிப்பு இதெல்லாம் வந்து நல்லா இதோட இதாகிக்கிறோம். பாஸ்தாக்குள்ளே போய்க்கிறோம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக ஒரு கொதி மட்டும் வந்துக்கிறோம். நம்ம போட்டது வந்து இதோட சேர்ந்து ஒரு கொதி வந்ததுன்னா கரெக்டாக இதாகிடும் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் நல்லா கொத்தமல்லி வந்து மேலாப்பில் போட்டுக்கிறலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா? கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். இதில் அந்த ஜூஸ் வந்து அந்த இதுகளுக்குள்ள கொஞ்சம் நேரம் நம்ம ஆறின உடனே இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ட்ரையாக இருந்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் இதாக இருக்கும் போதே நம்ம வந்து இப்போ கரெக்டான பதத்தில் நம்ம வந்துருச்சு. இதை வந்து நல்லா பாருங்கள் கொஞ்சம் கொதி வந்துருச்சா? இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் இப்போ நம்ம பாஸ்தா பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.